ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பொன்னி சீரியலில் கார்த்தி யாருன்னா சந்திரசேகர் வந்து இப்போ சக்தியும் பொன்னியும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு ஆள்கிட்ட பேசினார் இல்லையா, அந்த ஆள் தான் இப்போ வந்திருக்கிறது. அவர்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி, உன்னை நம்பி தாண்டா இருக்கேன் நான், நீ எப்படியாவது அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. ஃப்ரெண்டு மாதிரி தாண்டா நினைக்கிறேன். அவன் சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்னா புருஷன் முன்னாடியாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தமா, நீ தாண்டா அதை ஏதாவது செய்யணும், அதுக்கு தாண்டா உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொல்கிறாரு. சரி விடுங்க சந்திரா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறாரு. சரின்னு கிளம்பிடுறார் சந்திரசேகர். டைனிங் ஹாலில் எல்லாம் சாப்பிட போகிறாங்க. அதெல்லாம் வந்து என்ன கார்த்தியை காணான்ட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கடா அவன் இன்னும் காணாம், இந்த இட்லி தோசையை திங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவான், நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாரு. அதெல்லாம் வந்துடுவான் இருங்கன்னொன்னே வந்துடுறாரு கார்த்தி. வா கார்த்தி அப்படின்னு சொல்லி பவானி உட்கார சொன்னோன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா பொன்னியை பார்த்து புகழ்கிறாரு. இப்படி சாப்பாடா, இப்படி நான் சாப்பிட்டதே இல்லை, இவ்வளோ நல்லா சமைக்கிறீங்களே சக்தி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, அழகுக்கு அழகு பொறுப்புக்கு பொறுப்பு, சமையல் எல்லாத்துலேயும் கலக்குறாங்க அவன் பொண்டாட்டி, இவங்க உன் பொண்டாட்டியை கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறாரு கார்த்தி. திடீர்னு பொன்னி உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்ணிலையும் ஒத்திக்கிட்டோன்னா சக்திக்கு அப்படியே காண்டாகுது. இவன் சும்மானே இருக்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் விட்டாரா, திரும்ப போய் கை கழுவிட்டு வந்து கையில் நெட்டி எடுக்கிறாரு சுற்றி. பொன்னிக்கு எத்தனை தடவை சுற்றி போட்டால் கூட திருஷ்டி போகாது, அவ்வளோ நல்லா சமைச்சிருக்காங்க, இந்த கைக்கு தங்க காப்பு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த சமையலுக்காகவே நான் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஐயோ சக்தி எப்படியோ முழிக்கிறாரு. சக்தி ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க, போய் இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு. எப்பயும் கீழே தானே இப்போ இங்கேயே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பாயசம் பண்ணியிருக்கேன் கார்த்திகை வந்ததுனால, அவர் ரொம்ப துருத்துருன்னு இருக்காருலன்னு சொல்லி பொன்னியும் கார்த்தியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணுன்னு. ஆமாம் அவன் எப்போவுமே அப்படி தான் எதையாவது ஒன்று லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிளம்பிடுறாரு. அங்கே சிவானி உட்காந்துட்டு கார்த்திகிட்ட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்போ பொன்னி வந்து எங்கே சிவானி உன்னை அவங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க, கீழே போ அப்படின்னு சொல்லி இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நீங்கள் எங்கே போகிறீங்க, இப்போ நீங்கள் வாங்க உட்காருங்க. பொன்னிக்கிட்ட கார்த்தி நெருங்கி பேசுகிறத பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பொசன்னு வருது. ஏன்னா இவன் வந்து என் உசுரை வாங்க வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.